தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். இரட்டை இலை எடப்பாடிக்குத்தான் சொந்தம், தேர்தல் ஆணையம் வெளியிடும் அதிரடி தகவல். அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கம். அந்த இயக்கம் என்பது ஒரு காலத்திலே ராணுவ கட்டுப்பாடோடு இருந்த இயக்கம் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த ராணுவ கட்டுப்பாடு இருக்கக்கூடிய இயக்கம் தற்சமயம் வரைக்கும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இடையிலே நமது ஓபிஎஸ் போன்ற சசிகலா போன்றவர்கள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் மிகப்பெரிய அளவிலே பேசுபொருளாக பேசப்பட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல்வேறு விதமான வழக்குகளை தொடுத்து வைத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் கிடையாது, அதிமுக இரட்டை இலை சின்னம் எங்களுக்குத்தான் சொந்தம், நாங்கள் தான் உண்மையான அதிமுக தொண்டர்கள் என சொல்லி ஏகப்பட்ட வழக்குகளை தொடுத்திருக்கிறார். அந்த வழக்குகள் தற்சமயம் தேர்தல் ஆணையத்திடம் நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கிறது. சமீபத்திலே பீகார் தேர்தல் என்பது நடக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் தான் தேர்தல் ஆணையம் இந்த இரட்டை இலை சின்ன விவகாரத்தை ஓரம் கட்டி வச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவின் சார்பாக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய நமது சி.வி. சண்முகம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தற்சமயம் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது தேர்தல் ஆணையத்திடம் கடிதம் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் இதுவரைக்குமே காலதாமதம் செய்தீர்கள், அது வரைக்கும் நாங்கள் காலதாமதத்தை பொறுத்து கொண்டுதான் இருந்தோம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களிலே தேர்தல் என்பது வரப்போகிறது. அதன் காரணமாக இரட்டை இலை சின்னத்தினுடைய அந்த வழக்குகளிலே நீங்கள் மிக வேகமாக முடிவுகளை எடுக்க வேண்டும். எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் தற்சமயம் வரைக்குமே இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்குரிய வேலைப்பாடுகளை தான் பார்த்து கொண்டிருக்காங்க. இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கமாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாத காலங்கள் கூட இல்லாமல் குறைவாகத்தான் இருக்கிறது. இறுதி நேரத்தில் நீங்கள் இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு கிடையாது, அதிமுக கிடையாது என முடக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். எங்களுடைய வெற்றியை குறைப்பதற்கு இரட்டை இலை சின்ன பிரச்சனை என்பது மிகப்பெரிய இருக்கும் அப்படின்னு சொல்லி நமது சி.வி. சண்முகத்தின் மூலமாக அதிமுகவின் சார்பாக தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் என்பது எழுதி அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதத்திற்கு பதில் கடிதமும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது மிக விரைவாகவே அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தின் மீது இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு என்பது எட்டப்பட இருக்கிறது. அனைத்து வேலைப்பாடுகளும் முடிந்துவிட்டது. மிக விரைவாகவே உங்களுக்கு தீர்வு என்பது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இரட்டை இலை சின்ன விவகாரத்திலே தேர்தல் ஆணையம் பதில் கடிதம் எழுதி கொடுத்திருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அந்த தகவல் அடிப்படையிலே, அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இரட்டை இலை சின்னம். அதே போல ஓபிஎஸ் என்னதான் வழக்குகளை தொடுத்திருந்தாலும் ஓபிஎஸ் பின்னால் எந்த ஒரு ஆதரவும் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். ஒரு காலத்திலே ஆதரவு என்பது இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆதரவுகள் பூராமே மாற்று கட்சியில் இணைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன் நமது ஓபிஎஸ் இன்னொரு கட்சியுடன் கூட்டணி என்பது வைக்கலாமா அல்லது புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாமா என கூட ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கிறாராம். நாளுக்கு நாள் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய ஆதரவு என்பது குறைந்து கொண்டே போவது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பாதகமான சூழ்நிலையாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.